ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா வாழைக்காய் போட்டு எறா குழம்பு எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் எறா தான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எறா எப்படி க்ளீன் பண்ணணும், நடுவில் இருக்கிற குடலை வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற குடலை வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. அப்படியே க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு, சீரகம் வந்து நான் இப்போ குழந்தைங்களுக்குலாம் சீரகம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி யார் போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது, போடுறவங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கமாக நான் வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நல்லா தொக்கு மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தொக்கு மாதிரி இருக்கணும். நல்லா தக்காளி வேணால் நல்லா மசிஞ்சிருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து கழுவி வச்சுருக்க எறாவை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் ஒரு புளி, எலுமிச்சை சைஸ் அளவு ஒரு புளி எடுத்து வச்சு அதை தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை ஆட் பண்ணி தண்ணி ஊற்ற வீடியோ வந்து நான் எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. தண்ணி ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வந்து தண்ணி வத்துற அளவுக்கு கொதிக்க விட்டதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜில் வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை எடுத்து நான் ஆட் பண்ணிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தேவையான அளவு புளி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த புளி தண்ணியெலாம் வத்துற ஸ்டேஜில் அதுக்கப்புறம் ஒரு காய் எடுத்து வெந்துச்சான்னு பார்த்தேன். பக்காவாக வெந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி வச்சுக்க கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா ஒரு கலரிட்டு லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் சர்வ் பண்ணேன். அவங்களும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.